பதில் சொல்ற வீடு. புல்வெளிகளும் காடும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் யாரும் நுழையத் துணியாத ஒரு பழைய வீடு நிற்கிறது. மூதாட்டிகள் அந்த வீடு சத்தம் செய்யாது, அது அவர்களுக்கு பதில் சொல்வதாகச் சொல்கிறார்கள். பல வருஷங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது. ஒரு திடீர் தீ விபத்துக்கு பிறகு அந்த வீடு கைவிடப்பட்டதாக அனைவரும் நம்பினர். ஆனால் இரவில் கிராமத்தவர்கள் இன்னும் அந்த வீட்டில் வெளிச்சங்களை பார்த்தார்கள். அது வெள்ளை அல்ல, மஞ்சள் அல்ல, சிவப்பு. ரவி இந்த கதைகளை கேட்டு வளர்ந்தான். குழந்தையாக இருந்தபோது ஒரு மழைக்காலத்தில் அந்த வீட்டை ஓடிப்போய் கடந்து செல்லும் போது யாரோ அவன் பெயரை அழைத்ததை கேட்டான். அவன் மீண்டும் ஒருபோதும் அங்கு செல்லவில்லை, ஒரு இரவு வரை. முற்றிலும் 3:17 மணிக்கு ரவி தனது காதருகில் ஒரு கிசுகிசுப்பை கேட்டு விழித்தான். நீ ஏன் விட்டுச் சென்றாய்? அந்த குரல் கோபமாக இல்லை, அது ஏமாற்றத்துடன் இருந்தது. அடுத்த காலை ரவியின் கால்கள் முழுவதும் சேற்றில் மூடப்பட்டிருந்தன. அவன் தூக்கத்தில் எங்கோ நடந்தது போல. அந்த மாலை தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ரவி காடை நோக்கி நடந்தான். அந்த வீடு காத்திருந்தது. அவன் தொடுவதற்கு முன்பே கதவு திறந்தது. உள்ளே புகை மற்றும் பழைய மரத்தின் வாசனை வீசியது. ஒவ்வொரு சுவரிலும் நகக்குறிகள் போல் சுவடுகள் இருந்தன. பழைய குடும்ப புகைப்படங்கள் சாய்ந்து தொங்கின. ஆனால் அதில் ஒன்றில் ரவி தன்னை பார்த்தான். இப்போது இருப்பது போல் அல்ல. இந்த செல்ஃப்டி வீட்டில் ஒரு குழந்தையாக நின்று கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக மேல் மாடியில் அடிகள் ஒலித்தன. ரவி கூவினான். பதில் எதுவும் இல்லை. ஆனால் வீடு பதிலளித்தது. படிகள் மெதுவாக ஒவ்வொரு படியும் கிறுக்கிக் கொண்டு கீழே வந்தன. இருளிலிருந்து ஒரு பெண் குரல் மெல்லச் சொன்னது. நீ திரும்பி வருவதாக வாக்குறுதி அளித்தாய். ரவியின் தலையில் நினைவுகள் நிரம்பின. ஒரு தீ, கத்தல்கள், மற்றவர்கள் எரிகையில் தானோடி போனது. அவன் தப்பித்தான், அவர்கள் இல்லை. அவனுக்கு பின்னால் ஒரு நிழல் உருவானது. கதவை விட உயரமாகவும் இரவை காட்டிலும் இருண்டதாகவும் இருந்தது. அந்த குரல் மீண்டும் பேசியது. இந்த முறை அவனது மனதுக்குள் இருந்து, நீ எங்களை இங்கே விட்டுவிட்டாய். கதவுகள் சத்தமாக மூடப்பட்டன. சிவப்பு விளக்குகள் இன்னும் பிரகாசமாகின. அடுத்த காலை கிராமத்தவர்கள் வழக்கம்போல் காடுக்குள் உள்ள பாதையை கடந்து சென்றார்கள். வீடு அமைதியாக நின்றது. ஆனால் மேல் மாடி ஜன்னலில் ஒரு உருவம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அந்த இரவு கிராமத்தில் எங்கோ இன்னொருவர் 3:17 மணிக்கு மென்மையான ஒரு கிசுகிசு கேட்டு விழித்தார். வீட்டுக்கு வா.